ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நான் உங்களுக்கு மெரினா பீச்சில் பஜ்ஜி கடைகளில் கிடைக்கக்கூடிய பஜ்ஜி சட்னி எப்படி செய்கிறதுன்னு தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். இந்த சட்னியை எப்படி செய்கிறதுன்னு பஜ்ஜி கடை வச்சுருக்கவங்ககிட்டயே நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். அதை தான் இந்த வீடியோவில் நான் உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். இந்த சட்னியை ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம், அதே சமயம் ரொம்ப சுவையாகவும் மணமாகவும் இருக்கும். இப்போ இந்த சட்னி செய்கிறதுக்கு நான் இங்கே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, 4 காஞ்ச மிளகாய், அதுக்கப்புறமா கொஞ்சமாக புதினா இலை, கருவேப்பிலை இலை, கொத்தமல்லி இலை இதெல்லாம் எடுத்திருக்கேன். இப்போ இந்த சட்னி செய்கிறதுக்கு முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கோங்க. இதில் இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் இதில் இப்போ நம்ம நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயம், காஞ்ச மிளகாய், அதுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் இது மாதிரி நல்லா வதங்கினதும் இதில் இப்போ நம்ம நறுக்கி வச்சிருக்கிற தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி சீக்கிரம் வேகிறதுக்காக நம்ம மூடி போட்டு 3 நிமிஷம் மிதமான சூட்டில் வேக வச்சுக்கலாம். 3 நிமிஷம்க்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா வெந்து வந்திருக்கு. இதில் இப்போது புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை இலைகளை சேர்த்து 2 நிமிஷம் மிதமான சூட்டில் நல்லா வதக்கிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம வதக்கின பொருட்கள் எல்லாமே நல்லா ஆறுனதும் இதை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு தேவையான அளவு தண்ணியும் உப்பும் சேர்த்து நல்லா மைய இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இந்த சட்னி பார்த்திங்கன்னா பொதுவாக கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும். அதே சமயம் இந்த சட்னிக்கு எதுவும் தாளித்து கொட்ட மாட்டாங்க. இதை அப்படியே நம்ம சர்வ் பண்ண வேண்டியதுதான். அவ்வளோதாங்க, இப்போ நம்மளோட சுவையான மெரினா பீச் பஜ்ஜி சட்னி தயாராகிடுச்சு. இந்த சட்னி ரெசிபியை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதே சமயம் உங்களில் எவ்வளோ பேர் மெரினா பீச் போனீங்கன்னா இந்த சட்னிக்காகவே பஜ்ஜி வாங்கி சாப்பிடுவீங்க அப்படின்றதையும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.